அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் ஃபுஸ்ஸிலத் என்கின்ற 41வது அத்தியாயத்தின் 34, 35 ஆகிய வசனங்களில் கூறுகின்றான், நீங்கள் ஒரு தீமைக்கு தீமையை பதிலாக தராதீர்கள். இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன், ஒரு தீமையை ஒரு நன்மையை கொண்டு மாற்றி அமையுங்கள். ஒரு தீமையை ஒழிக்க இன்னொரு தீமையால் முடியும் என்று நினைக்காதீர்கள். அது உலகத்தில் இன்னொரு தீமையை நீங்கள் செய்த குற்றத்தை சுமக்க வேண்டியது வந்துவிடும். எனவே ஒரு தீமையை ஒழிக்க நன்மையை செய்து அந்த தீமையை ஒழியுங்கள். அப்படி செய்வீர்களானால் யாருக்கும் உங்களுக்கும் இடையில் பகை இருக்கிறதோ அவன் உற்ற நண்பனாக ஆகிவிடக்கூடும். என்ன அருமையாக இறைவன் சொல்கிறான் பாருங்கள். ஒருவன் உங்களுக்கு தீங்கிழைத்தால் அந்த தீங்குக்கு பதிலாக அவனை முடக்க, அவனை தடுக்க இன்னொரு தீமையால் முயற்சிக்காதீர்கள். ஒரு நன்மையை செய்து தீமையை ஒழிக்க முயற்சியுங்கள். வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹல்லின் அதீம். இந்த மகத்தான பாக்கியத்தை பெறுகின்றவன் யாராக இருக்க முடியும் என்றால், உலகத்தில் சகிப்புத்தன்மை மிக்கவனே இந்த பாக்கியத்தை பெற முடியும் என்று இறைவன் அந்த வசனத்தை முடிக்கிறான். சகிப்புத்தன்மை ஒரு மிக பெரும் ஆயுதம். சகிப்புத்தன்மை ஒரு மிக பெரும் கேடயம், என்றும் உடையா கேடயம். யாராலும் வீழ்த்த முடியாத ஆயுதம் சகிப்புத்தன்மை. எதிரியை நாணவும் கூனி குறுகவும் வைக்கின்ற ஆற்றல் மிக்க ஆயுதமாக சகிப்புத்தன்மை இருக்கிறது. இந்த வாழ்க்கையை என்ன நினைத்து கொண்டீர்கள்? அலாவுத்தீன் கையிலே இருக்கின்ற அற்புத விளக்கு போல ஒரு பூதம் வந்து உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளையெல்லாம் செய்து தருகின்ற வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகின்ற அலாவுத்தீனின் அற்புத விளக்கா இந்த வாழ்க்கை? இல்லை இல்லை. நன்மைகளும் தீமைகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. எது உங்களுக்கு கிடைத்ததோ அதை மகிழ்ச்சியோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எது உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அதை அடைவதற்கு தார்மீக பண்புகளையெல்லாம் இழக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்குள் எழுகின்ற ஈகோவை முதலில் நீங்கள் ஒழிக்க பழகிக் கொள்ளுங்கள். அந்த ஈகோ துள்ளி எழும். எனக்காவது, அதாவது கிடைக்காமலாவது இருப்பதாவது, எனக்கு அது கிடைத்துத்தான் ஆக வேண்டும், எனக்கு அடங்காத எதுவும் என்னை சுற்றி இருக்கக்கூடாது என்று நீங்கள் இழக்கக்கூடாத நற்பண்புகளை எல்லாம் இழந்து பொய்யை பேசி வஞ்சகம் செய்து சூழ்ச்சி வலை விரித்து நீங்கள் எதையும் அடைய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அதற்கு பதிலாக சீ போ, எட்டி போ என்று உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த உலகச் செல்வத்தை திரும்பி பார்க்காமல் நீங்கள் செல்லுங்கள். இதற்கு பெயர்தான் சகிப்புத்தன்மை. உங்களுக்கு கோபமூட்டி உங்கள் தரத்திலே இருந்து உங்களை இறக்கி விடலாம் என்று பலர் முயற்சிக்க கூடும். அப்போது நீங்கள் என் தரத்தை நான் இழக்க மாட்டேன் என்று உறுதியாக நிலைத்து நிற்கிறீர்களே, அதன் பெயர் சகிப்புத்தன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடக்கத்தில் எல்லோரும் ஏசினார்கள், பேசினார்கள், திட்டினார்கள், வதைத்தார்கள்.
கல்லால் சில பேர் அடித்தார்கள், சொல்லால் பல பேர் வதைத்தார்கள், எல்லா துயரத்தையும் பொறுத்தார் நபி அல்லாஹ் ஒருவன் என்றே உரைத்தார் என்று பாடல் வரிகள் சொல்வதைப் போல எல்லா சுடு சொற்களையும் தாங்கிக் கொண்டார்கள். பின்னாளிலே என்ன நடந்தது? சுடு சொற்களை அவர்கள் மீது ஏவியவர்களெல்லாம் அவர்களுடைய கண்களை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டு போய் தலைகவிழ்ந்தே வாழ்க்கை முழுக்க நின்றார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் என்கின்ற ஒரு புகழ்மிக்க நபித்தோழர், மிக பெரும் அரசியல் ஞானி, ராஜதந்திரி, பக்கத்து நாட்டு மன்னர்களை பேசி மயக்கி ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வாய்ஜாலம் மிக்க அம்ர் இப்னு ஆஸைத்தான் மக்காவில் உள்ள பெரிய மனிதர்கள் அனுப்பி வைப்பார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாம் கலீஃபா, உலகத்தினுடைய சரிபாதி நிலப்பரப்புக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர். அவர்கள் சொல்வார்கள், யாரேனும் அவர்களுடைய அவையில் முட்டாள்தனமாக பேசிவிட்டால் சொல்வார்களாம், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், இவனை போன்ற மூடர்களையும் அம்ர் இப்னு ஆஸ் போன்ற சிந்தனை தெளிவுமிக்க மாமனிதர்களையும் ஒரே இறைவன்தான் படைத்தான் என்று நினைத்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று சொல்வார்களாம். அப்படிப்பட்ட ஆற்றலும் சிந்தனையும் ராஜதந்திரமும் மதியூகமும் நிறைந்த ஒரு மாமனிதர் தான் அம்ர் இப்னு ஆஸ். தொடக்கத்தில் அவர் இஸ்லாத்துக்கு எதிராக செய்யாத வேலைகள் இல்லை, பண்ணாத சதிகள் இல்லை, பேசாத பேச்சுக்கள் இல்லை, எடுக்காத ஆயுதங்கள் இல்லை, பார்க்காத யுத்தங்கள் இல்லை. அப்படிப்பட்ட அம்ர் இப்னு ஆஸ் ஒரு கட்டத்தில் மனம் வருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முற்படுகிறார். தொலைவிலே அவரை பார்த்த மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவின் ஈரக்குலை என்னிடம் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அப்படி மக்காவின் ஈரக்குலையாக திகழ்ந்த 3 நபர்களில் ஒருவர் தான் அம்ர் இப்னு ஆஸ், இன்னொருவர் ஹாலித் இப்னு வலீத், இன்னொருவர் உஸ்மான் பின் தல்ஹா. அவர்கள் வந்தபோதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவின் ஈரக்குலைகள் என்னிடம் வந்துவிட்டன என்று. அந்த அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நபிகள் நாயகத்தின் கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்போது அவர்களிடத்தில் நான் ஒரே ஒரு நிபந்தனை வைத்தேன், நபிகள் நாயகம் அவர்களே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இதற்கு முன் நான் செய்த பிழைகளெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் அல்லவா என்று கேட்டேன். ஆமாம், நீ மாத்திரமல்ல, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு முன்னர் அவர்கள் செய்த பிழைகளெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும், ஏனென்றால் என்னுடைய பாதையை தேடி வந்து விட்டான் இந்த மனிதன் என்று இறைவன் அவர்களை கருணையோடு அணைத்துக் கொள்ளுவான். ஒரு தந்தை, ஒரு பிள்ளை, ஒரு மகன், தந்தையின் பேச்சை மகன் கேட்பதே இல்லை, தந்தை போட்டு கொடுத்த பாதையில் அவன் செல்வதே இல்லை, மனம் போன போக்கிலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கொஞ்ச நாட்களாக தந்தையை அவன் பார்ப்பதே இல்லை, எங்கேயோ ஓடி போய் விட்டான். திடீரென்று அவன் மனம் வருந்தி தந்தையை பார்க்க வருகிறான். தந்தையே, தந்தையே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தடம் மாறிவிட்டேன், பாதை மாறிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அழுது புரண்டு மன்றாடுகிறான் என்று சொன்னால் அந்த தந்தை பிள்ளையை ஏற்காமலா விட்டு விடுவார்? எட்டி மிதித்து போ சைத்தானே, கிட்டே வராதே என்றா விரட்டுவார்? இல்லை, இல்லை, என் மகனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் என்றுதானே வாய்ப்பு கொடுப்பார். அதே போலத்தான் இறைவன் கடந்த கால பிழைகளையெல்லாம் மன்னிப்பான், அரவணைத்துக் கொள்வான். தடம் மாறி சென்ற பிள்ளைகளை தந்தை மன்னிப்பதை போல என்று நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதன் பிறகு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் கடந்த காலங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த எல்லா துரோகங்களையும் மன்னித்த அந்த மனிதரின் முகத்தை பார்ப்பதற்கு கூச்சப்பட்டு அவருடைய கண்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் நேருக்கு நேராக பார்த்ததே இல்லை, நான் எப்போதும் தலை கவிழ்ந்துதான் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பேன் என்று அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, இப்படித்தான் நாம் சகிப்புத்தன்மையோடு வாழ முற்பட்டோம் என்று சொன்னால் எதிர்க்கின்ற ஆயுதங்கள் கூட நம் காலடியிலே சரணடையும், நம் எதிரிகள் நமக்கு கேடயமாக மாறக்கூடும். தீமை செய்யக்கூடிய மனிதர்களும் நம் காலடியிலே வந்து நம்மை நிமிர்ந்து பார்ப்பதற்கு துணிச்சல் இன்றி நமக்கு பணிந்து நிற்கக்கூடும். அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிப்போம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.